மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ரிஷபம் ராசி. கடவுள் முன் மண்டியிட்டாலும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதெல்லாம் நடந்தே தீரும். 60 வயசுக்குள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, உங்களுடைய குணநலன்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடு சுகபோக ஒரு வாழ்க்கை வாழணும்னா கடவுள் முன் மண்டியிட்டாலும் இதை மட்டும் செஞ்சிடாதீங்க, இதை செஞ்சிட்டா கடவுள் முன் கதறினாலும் உங்களுக்கு நடப்பவை தான் நடக்கும், இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் மறக்காமல் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்பவுமே உற்சாகத்துடன் இருக்க விரும்புவீங்க, மகிழ்ச்சியுடன் இருக்க விரும்புவீங்க. மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில் உங்களை போன்ற நபர் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அன்போடு பண்போடு பழகக்கூடிய நபர்தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். நல்ல பேச்சு திறமை உடையவர்கள். நீங்கள் துணிவுடனும் யாருக்கும் பயப்படாத குணத்துடனும் எப்போதும் இருப்பீங்க. கொஞ்சம் கர்வம், திமிர், தான் என்ற அகந்தையும் சேர்ந்தே இருக்கும். யாரையும் சார்ந்து இருக்க மாட்டீங்க. எப்போவுமே கொஞ்சம் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பீங்க. கடினமான செயல்களையும் சாதாரணமாக முடிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. மனதளவில் உற்சாகம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். கிட்டத்தட்ட ஒரு 20 வயதிலிருந்து 60 வயதுக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். கடவுள் முன் நின்று மண்டியிட்டாலும் 60 வயசுக்குள்ளார யாரிடமும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்காதீங்க. அப்புறம் மண்டியிட்டாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எதிர்பாராத சில வரவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களும் சுபகாரியங்களும் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். உடல் அளவில் இருந்து வந்த சோர்வுகள் எல்லாம் நீங்கி சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. ஆடம்பரமான சிந்தனைகள் மற்றும் ஆர்வம் எல்லாமே ஏற்படும். வெளிநாட்டு பயணம் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். தொலைதூர தகவல்கள் சாதகமாக அமையும். வீடு மனை சம்பந்தப்பட்ட செயல்களில் இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே மாறிடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்திடும். எந்த ஒரு செயலையும் 1க்கு 2 முறை நன்கு சிந்தித்து செயல்படுத்தணும். சாஸ்திரம் மற்றும் சம்பிரதாயங்களில் ஈடுபாடு அதிகமாக ஏற்படும். மனதளவில் இனம் புரியாத சில கற்பனைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகி மறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகளும் அமைக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் 60 வயதுக்குள்ளார நிச்சயம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வாகன பயணங்களின் மூலமாக. விவசாய பணிகளில் மத்தியமமான வரவுகள் உண்டாகும். அதிகப்படியான வரவெல்லாம் இருக்காது. எதிலையும் பற்றின்றி செயல்படுவீங்க. விரக்தி மனப்பான்மையை குறைத்து கொள்வது தான் உங்களுக்கு நல்லது. வாழ்க்கை துணைவரிடத்தில் மனம் விட்டு பேசுவதால் தெளிவும் ஒரு புரிதலும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் உண்டாகும் என்று சொல்லலாம். ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல உறுதியான உடல் அமைப்பை உடையவர்களாக இருப்பீங்க. ரகசியங்களை பாதுகாப்பதில் உங்களைப் போல யாரும் இருக்க முடியாது. தீர்க்கமான அறிவை உடையவர்கள் நீங்கள். தீர்க்கமான முடிவை எடுப்பவர்கள் நீங்கள். தாய் தந்தை மீது அதிக அளவில் பாசம் வச்சிருப்பீங்க. யார் சொல்லுக்கும் கட்டுப்பட மாட்டீங்க. எல்லாவற்றையும் தன்னுடைய சுய சிந்தனையோடு செய்து முடிப்பீங்க. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் 60 வயது வரை ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அபார நினைவாற்றல் இருக்கின்றது.
பல பெரிய மனிதர்களிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் உடையவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் வயது ஏற ஏற நிச்சயம் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். பயனற்ற மருத்துவ செலவுகள் எல்லாம் விலகிடும். எதிலையோ சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. அது என்ன வயது ஏற ஏற உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்தால் சிக்கல்கள் குறையும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, வயது ஏற ஏற உடல் வியாதிகளும் அதிகமாகும் தானே அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நிச்சயம் அப்படி தான். ஆனால் உங்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியம வயதில் 30, 40, 50 வயசு வரைக்குமே சில பல உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் அந்த ஒரு 6-7 வருட காலகட்டத்தில் நிச்சயம் தீர்ந்து நல்ல நிலையில் நீங்கள் வாழ்வீங்க. பொருளாதாரத்தில் மிக பெரும் அளவில் முன்னேற்றம் 50 வயதிலிருந்து 60 வயதுக்குள்ளார நிச்சயம் ஏற்படும். குடும்பத்தினுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் எல்லாமே 45 வயதுக்கு பிறகு கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்களில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற உதவும். ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் அறிவு சார்ந்த கருத்துக்களை அறிந்தவர்கள், ஞானம் சார்ந்த கருத்துக்களை அறிந்தவர்கள். உற்சாகம் அதிகமாகவே இருக்கும். பண சேர்க்கையும் உங்களுக்கு 37 வயதுக்கு பிறகு உண்டாகும். கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பீங்க. தங்களுடைய கருத்துக்களை உடனடியாக வெளியிட மாட்டீங்க. ஆனால் பேச ஆரம்பிச்சிங்க, வார்த்தைகள் அனைத்தும் பளிர் பளிர் என்று வந்து விழும். ஆணித்தரமாக பேசுவீங்க. வாழ்க்கையில் உயர்வு அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சத்தியம் தவறாதவர்கள் நீங்கள். நேர்மையானவற்றை நன்கு உணர்ந்து பாராட்டக்கூடிய நீங்கள் எப்பவுமே சரியான பாதையை மட்டுமே தேர்ந்தெடுப்பீங்க. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது தான் நல்லது. வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாமே குறைந்துட்டோம். உழைப்புக்கு உண்டான மதிப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைந்திடும். வங்கி சார்ந்த துறைகளில் மிக பெரும் அளவில் நன்மை அடைவீங்க. நீதித்துறை பிரிவுகளில் லாபம் அடைவீங்க. வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொண்டு வெற்றி பெறுவீங்க. புதிய முடிவுகளை செயல்படுத்துவதில் நல்ல ஆலோசனைகளை பெறுவது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. பிரபலமானவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அபிவிருத்திக்கான கடன் உதவிகளெல்லாம் சாதகமாகும். வியாபார பணிகளில் அலைச்சல்கள் நிச்சயம் உண்டாகும். கூட்டு வியாபாரத்தில் விவேகத்துடன் செயல்படலை அப்படின்னா 60 வயதுக்குள்ளார நிச்சயம் நீங்கள் கடவுள் முன் மண்டிக்கிட்டாலும் மிக பெரும் அளவில் சரிவை சந்திப்பீங்க. வியாபாரத்தில் நஷ்டம்தான் ஏற்படும். அயல்நாட்டு பொருட்களின் மூலமாக ஆதாயம் அடைவீங்க. வியாபார சரிவுகளை ஈடுகட்டுவதற்கான சூழலும் உங்களுக்கு நிச்சயம் அமைந்திடும் என்று தான் சொல்ல வேண்டும். உங்ககிட்ட முன்கோபம் அதிகம் இருக்கின்றது. திருமணத்திற்கு பிறகு அதை விட்டு ஒழிக்கவில்லை என்றால் கடவுள் முன் மண்டிக்கிட்டாலும் கடவுள் முன் என்று கதறினாலும் உங்கள் வாழ்க்கை சரிவு பாதையை நோக்கி செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. தன்னுடைய கண் முன்னே நடக்கும் தவறை பயமில்லாமல் தட்டி கேட்கும் தைரியம் உங்ககிட்ட இருக்கின்றது. 60 வயசு வரையிலையும் இந்த தைரியத்தோடு இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு விட்டு கொடுக்கும் பண்பு சற்று குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். உற்சாகமாக தன்னுடைய பணிகளை செய்வீங்க. நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். தனக்கென ஒரு தனி வழியை உருவாக்கி கொண்டு நீங்கள் நடப்பீங்க. சுதந்திரமாக இருக்க விரும்புவீங்க. சிறந்த நிர்வாக திறமை உங்ககிட்ட இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு புதிய முடிவு எடுப்பதில் கவனமாக இருக்கணும். கட்சி பணிகளில் தீர ஆலோசித்து செயல்படணும். கிட்டத்தட்ட ஒரு 40லிருந்து 60 வயசுக்குள்ளார அரசியல் ரீதியாக நீங்கள் கொடிகட்டி பறப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொது இடங்களில் மக்கள்கிட்ட பேசும்போது கவனத்தோடு இருக்கணும். அப்படி கவனம் இல்லாமல் நீங்கள் ஏனோ தானோ என்று வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு சென்று விட்டால் அதன் பிறகு கடவுளிடம் வந்து மண்டியிட்டாலும் கடவுளிடம் வந்து நின்று கதறினாலும் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். சிறு சிறு பணிகளுக்கும் அலைச்சல்கள் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் உயரும்.
உயர் பொறுப்புல இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழலும் உண்டாகும். பண வரவு சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கும். பத்திரிகை துறையில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாலின மக்களிடத்தில் கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும். மன பலம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது. கல்வியில் ஓரளவு நிச்சயம் விருப்பமும் இருக்கின்றது. கலைகள் மூலமாக லாபம் அடையக்கூடியவர்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். தன்னம்பிக்கை துணிச்சல் உள்ளவர்கள் நீங்கள். எல்லாம் தெரியும் என்ற கர்வமும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கின்றது. மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் காரியங்களை எளிதில் முடித்து காட்டுவீங்க. நீங்கள் பருமனான உடல்வாகு கொண்டவர்களாக 40 வயதுக்கு பிறகு மாறுவீர்கள். உங்களுக்கு சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகம் கோபம் வரும். அப்படின்றதுனால எதிலையும் கவனமாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. கலை ரீதியாக கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு சாதகமான சூழல் 47 வயதுக்கு பிறகு அமையும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். சுகபோக சிந்தனைகள் மேம்படும். நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. ரசிகர்களின் தன்மைகளை புரிந்து கொள்வீங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் விலகும். சேமிப்புகள் எல்லாம் அதிகரிக்கும். எதிலையும் சிக்கனமாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. வாக்குறுதிகள் அளிக்கும்போது சூழ்நிலையை அறிந்து செயல்படணும். பாகப்பிரிவினை பிரச்சனைகள் தாமதமாகத்தான் முடியும். எதிர்காலம் தொடர்பான சில புரிதல்கள் உங்களுடைய மனதில் ஏற்படும். கர்ப்பிணி பெண்கள் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்ளணும். மூத்த குழந்தைகளின் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நிச்சயம் மறையும் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் யார் என்பதை 37 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ளார புரிந்து கொள்வீங்க. இரக்க குணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது. புத்திசாலித்தனமும் எக்கச்சக்கம் இருக்கின்றது. நல்ல கல்வி அறிவு, தெய்வ பக்தி யாவும் உங்களிடம் இருக்கின்றது என்பதால் 52லிருந்து 60 வயதுக்குள் ஆன்மீக சுற்றுலா சென்று, புனித யாத்திரை சென்று, உங்களுடைய செல்வ வளங்களை, உங்களுடைய மன தைரியத்தை, உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயம் நீங்கள் கடவுள் முன் சென்று மண்டியிட்டு தீர்த்து கொள்வீர்கள். ஆனால் ஏதேனும் பாவங்கள் செய்தால் கடவுள் முன் நின்று மண்டியிட்டாலும் கதறினாலும் உங்களுடைய பிரச்சனை தீராது என்று தான் சொல்ல வேண்டும். எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறுபவர்கள்தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். சொன்னதை செய்யக்கூடியவர்கள். நீங்கள் வாதம் செய்வதில் வல்லவர்கள். பிறருக்கு நன்றாக உபதேசம் செய்வீங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் மேல் அதிக ஈர்ப்புடையவர்களாக இருப்பீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உயர் கல்வி குறித்த தெளிவான ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். சுற்றுலா பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் பள்ளி காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் வரும். போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான சூழல் அமையும். மனதளவில் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். போட்டிகளை சமாளிக்கும் திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். 60 வயதுக்குள், அதாவது நீங்கள் பிறந்ததிலிருந்து பள்ளி செல்வீங்க, கல்லூரி செல்வீங்க, வேலைக்கு போவீங்க, திருமணம் செய்வீங்க, குடும்பம், குழந்தை என்று வரும். அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஓய்வு பெறும் வயது 60 வயது ஆகிடும். இந்த காலகட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் சந்தோஷத்தையும் ஒரு பக்கம் துக்கத்தையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அதை தீர்ப்பதற்கு என்ன வழி, அதை கடந்து வருவதற்கு என்ன வழி என்று தெரிந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்புபவர்களாக இருப்பவர்கள்தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். உத்தம குணங்களை கொண்டிருப்பீங்க. கலை ஞானம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். நீங்கள் உயர்ந்த குணமுடையவர்களாக இருப்பீங்க. வசீகரமான தோற்றம், ஆடை அணிகலன்கள் மேல் அதிக ஆர்வம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். ஆசாரங்களை மதித்து நடப்பீங்க. மேலும் முடிவுகளை விரைவாக எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். முடிந்த வரைக்கும் உண்மை பேச வேண்டும் என்று நினைப்பீங்க. முடிவுகளை விரைவில் எடுத்து சில பிரச்சனைகளையும் சிக்கிக்கொண்டு கடவுள் முன் நின்று என்ன வழி என்று புலம்ப ஆரம்பிப்பீங்க.
என்னதான் நீங்கள் கடவுள் முன்னின்று கதறினாலும் விரைவாக எடுத்த அந்த முடிவுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள் என்றும் சொல்லியே ஆக வேண்டும். பிடிவாத குணமும் மன அழுத்தம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. தனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்போக்கை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. பிரச்சனைகளை தாங்களாகவே உருவாக்கி கொள்ளக்கூடியவர்கள்தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு பிரச்சனை செய்து அதனால் நீங்கள் பல இன்னல்கள் அனுபவிப்பதை விட உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக பல துன்பங்களை அனுபவித்துக் கொள்பவர்கள்தான் ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள். பிடிவாத குணம் அதிகம், தான தர்மம் செய்வதில் விருப்பம் அனைத்தும் இருப்பவர்களும் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள்தான் என்று சொல்லியே ஆக வேண்டும். 50 வயதிலிருந்து 60 வயதுக்குள்ளார தூக்கமின்மை பிரச்சனை உங்களுக்கு பாடாய்படுத்தும். நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்வதன் மூலமாக சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். பயனற்ற தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை குறைத்திடணும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் உங்களில் சிலருக்கு நிச்சயம் சாதகமான முடிவை தரும் என்று தான் சொல்ல வேண்டும். கனவு சார்ந்த இன்னல்கள் நிச்சயம் குறைந்திடும். பயணங்களின் மூலமாக அலைச்சல் அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கும் கொண்டு போய் விட்டுரும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் நிச்சயம் உண்டாகும். பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலமாக மனதில் குழப்பமும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வும் நிச்சயம் ஏற்பட்டு நீங்கிடும். வாகனம் தொடர்பான பழுதுகள் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதற்கு உண்டான பலன்களை கிடைக்க பெறுவீங்க. சுபகாரியம் தொடர்பான விரயங்களும் உங்களுக்கு 45 வயதிலிருந்து 52 வயதுக்குள்ளார அதிகமான விரயங்கள் ஏற்படும். பழைய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உறவினர்களோடு மனம் விட்டு பேசுவதன் மூலமாக சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தெளிவான முடிவுகள் உங்களுக்கு பிறக்கும். எண்ணிய பணிகளை நினைத்த விதத்தில் முடிப்பீங்க. மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற நேர்மறை சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கனிவான பேச்சுகள் வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவை உருவாக்கும். கணவன் மனைவி இடையே ஆரோக்கியமான விவாதங்கள் நிச்சயம் தோன்றி மறையும். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சிடும். முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் தடைகளை அறிந்து வெற்றி கொள்வீங்க. உங்களின் மீது ஏற்பட்ட அவப்பெயர்கள் நீங்கிடும். நிதானமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும். நிலையான வருமானம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். சாதுரியமான செயல்பாடுகளின் மூலமாக ஆதாயத்தை மேம்படுத்துவீங்க. பெரியோர்களின் சந்திப்பால் இழுபறியான சில செயல்களை செய்து முடிப்பீங்க. இதெல்லாம் 60 வயதுக்குள்ளார 20 வயதிலிருந்து 60 வயதுக்குள்ளார நிச்சயம் நடந்தேறும். நிலம் மற்றும் வீடு விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்கும். விவசாய பணிகளில் சந்தை நிலவரங்களை அறிந்து அதற்கு ஏற்ப பயிர்களை தேர்வு செய்வது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கிடைக்கின்ற சிறு வாய்ப்புகளையும் குறைவில்லாமல் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினால் நீங்கள் சுகபோக ஒரு வாழ்க்கையை 37 வயதில் வாழலாம். பொருளாதார மேன்மை உருவாகும். பணம் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வீடு மாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப வருமானம் அதிகரிக்கும். சுப விரயங்கள் உண்டாகும். ஆலோசனைகளின் மூலமாக அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் நிச்சயம் ஏற்பட்டு நீங்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் யார் என்பதை 32 வயசிலிருந்து 42 வயதுக்குள்ளார இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிடுவீங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மூட்டு வலி சார்ந்த பிரச்சனை, காது தொடர்பான பிரச்சனை, குடல் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் 60 வயதுக்குள்ளார மிக பெரும் தொல்லைகளை கொடுக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து போகணும். தடைப்பட்ட சில பணிகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. பெண்களுக்கு பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறிடும். வழக்கு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாம் குறைஞ்சிடும். சிலருக்கு புதிய வீடு மற்றும் வாகனம் மாற்றும் முயற்சிகள் ஈடேறும். ஆடை ஆபரண செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும்.
புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கும். மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் 53 வயதுக்குள்ளார குறைந்துடும். நிச்சயம் ஒரு அந்யோன்யம் பிறக்கும். உத்தியோகத்தில் உழைப்பும் பொறுப்பும் அதிகரிச்சிட்டும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் நீங்கி 40 வயதுக்கு மேலே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். தடைப்பட்ட சில பொறுப்புகளெல்லாம் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளெல்லாம் குறைஞ்சிடும். இணையம் சார்ந்த பணிகளில் லாபம் அதிகரிக்கும். இழுபறியான அரசு தொடர்பான காரியங்கள் எல்லாமே ஈடேறிடும். வேலை மாற்றம் தொடர்பான முயற்சிகளில் சிந்தித்து செயல்படணும். தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகும். பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த இழுபறியான சூழலெல்லாம் மறைஞ்சிடும். வியாபார பணிகளில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சமூக பணிகளில் இருப்பவங்களுக்கு ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்கும். தொண்டர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவது அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு நல்லது. நீங்கள் யார் என்பதையும் உங்களுடைய திறமை என்ன என்பதையும் நிச்சயம் நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைப்பீர்கள். வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா யாரை நம்பியும் உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. அப்படி ஒப்படைத்தால் நிச்சயம் நீங்கள் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். அப்படி ஒப்படைத்து விட்டு பிரச்சனைகளை சந்தித்த பிறகு கடவுள் முன் நின்று மண்டிக்கிட்டாலும், கடவுள் முன் நின்று கதறினாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நிச்சயம் இதெல்லாம் 60 வயதிற்குள்ளார நடந்தேறும். ஆகையால் வேலை செய்கிற இடத்துல ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிக கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். எப்பேற்பட்ட கவலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் 60 வயதுக்குள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். திருவாரூர் மாவட்டம் எண்கண் என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஆதி நாராயண பெருமாள் திருக்கோயில் இருக்கின்றது. தாயார் ஸ்ரீதேவி பூதேவி காட்சி அளிக்கின்றனர். இந்த திருத்தலத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். நாகதோஷம் நீங்கும். பட்சி தோஷம் நீங்கும். தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படும் தொந்தரவுகள் நீங்க, அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கி சகல செல்வங்களும் பெற்று சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் இந்த திருத்தலத்திற்கு சென்று வாருங்கள். நிச்சயம் நீங்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். 60 வயதுக்குள்ளார நீங்கள் சென்று வரணும். அப்படி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எத்தனை வயதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் 60 வயதுக்குள் சென்று வந்தால் நீங்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்று உறுதியாக சொல்லலாம். ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் அப்படின்றத பற்றியும், எதிர்காலமெல்லாம் எப்படி இருக்கும், கடன் பிரச்சனைகள்லாம் எப்படி தீரும், பணம் சேமிக்க பணம் குவிய என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும், கடவுள் முன் மண்டியிட்டாலும் இது நடக்காது, கடவுள் முன் மண்டியிட்டாலும் கடவுள் முன் நின்று கதறினாலும் 60 வயதிற்குள்ளார இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகும். அதை தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் அனைவரும் இந்த பதிவின் மூலமாக சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள நிச்சயம் கண்டிப்பாக இது உதவும்.